தாயா திருவள்ளுவ பெருமான் சொன்னார். என்னையா சொன்னாரு? தலைப்பட்டார் தீரத் துறந்தார் வலைப்பட்டார். யாரு? மற்றையவர் மயங்கி வலைப்பட்டார். அப்ப தலைப்பட்டவர்கள் தீரத் துறந்தார், அப்ப முற்றிலுமாக துறந்தார்கள். அப்ப தலைப்படுதல்னு ஒரு சொல்லு இருக்கிறது. தலைப்பட்டார் தீரத் துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர்னர். அப்ப தலைப்படுதல் வலைப்படுதல். நாம் எங்க நிக்கிறோம்? தலைப்படவில்லை, வலைப்பட்டு நிக்கிறோம். எந்த வலைப்பட்டு நிக்கிறோம்? இன்டர்நெட் அப்படிங்கிற வலையில சிக்கிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்னும் என்ன நம்ம பேர் புதுசு புதுசா வந்துட்டே இருக்குதே, அதுக்குள்ளெல்லாம் போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர் இப்படி சொல்லிட்டாரேன், ஐயோ இவர் இப்படி சொல்லிட்டாரேன், எங்க இதெல்லாம் ஆகாதுங்கிறாங்களே, ஐயோ அப்படி இருக்கணும், அப்படி இப்படியான் போட்டு எவனோ என்னதை போட்டா நீ கொதிச்சுக்கிட்டுல கிடப்ப. அவன் போட்டு கம்முன்னு போயிருப்பா போஸ்ட்டை போட்டு. நீங்க பார்த்துட்டு ஐயா தமிழ்ல வழிபாடு பண்ண ஆகுமா ஆகாதான்னு ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குது. ஐயோ இது எப்படி இருக்குது, ஐயோ கொதிச்சு எழுந்து பார்த்து அவன் போஸ்ட்டை போட்டு அம்பர் தூங்கி போயிருப்பான். இவங்க உட்காந்துக்கிட்டு விவாதத்தை போட்டுக்கிட்டு கொதிச்சு எழுந்துட்டு கிடப்பான். அவன் தூங்கி எழுந்துச்சு மெல்ல அப்படி எழுந்துப்பான். ஓ இத்தனை பேர்கள் வந்திருக்குதா, ரைட்டு, நம்ம கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இன்னும் 2 சேர்த்தி போடுன்னு போடுவான். அப்புறம் எல்லாம் கற்றவனெல்லாம் நாய் போல சல்லனவோ கற்க இடப்பட்டு கத்த எல்லாம் மிக கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய் போல செல்லனவோ. படிக்கிறது சண்டை போடுறதுக்கெல்லாம் இல்லைங்க, நெஞ்சு அடங்குறதுக்கு படிப்பது. நீங்க அடக்கம் எப்போ வரும்? படிக்க படிக்க அடங்கணும், படிக்க படிக்க ஆடக்கூடாது. நீங்கள் 10 திருவாசகம் பாட்டு தெரியுமா? 10 பதிகம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்? 10 பாட்டு தெரிஞ்ச போது எனக்கு பாட்டு தெரியும், எனக்கு பாட்டு தெரியும் அப்படின்னு சொன்னது போய் பதிகம் 10 பாட்டு தெரிஞ்சிச்சா? அப்படியே உங்களுக்கு என்ன ஏதோ 1 2 பாடுவனுங்க, அவ்வளோதான். திருவாசகத்தில் அவனுக்கு அவ்வளோதான் தெரியுமா அப்படின்னு கேட்குற ஆள் கேட்பாரு. இல்லைங்க எனக்கு 10 பதிகம் அப்படி இல்லைங்க, 1 2 அப்படியே படிப்பேன், புத்தகம் இருந்தால் அப்படியே வரும், அவ்வளோதாங்க. அப்படி சொல்லி பழகணும். அதை விட்டு போட்டு நான் 10 பதிகம் தெரியும், புத்தகம் இருக்கிறியா பாரு சொல்லு அப்படின்னு ஆடணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஆட்டம் ஆடிய ஆட்டம் என்ன, அப்புறம் பாடுன பாட்டு என்னன்னு போயிடும்ல ஒரு நாள். எனவே படிப்பதன் நோக்கம் அடங்குவதற்கு. நான் சொல்லலைங்க, குரு ஞான சம்பந்தர் மெத்த படிக்கும்போது உங்க அறிவு அடங்கணும். கற்க இடர்பட்டு மிக கற்ற எல்லாம். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு சிவபுராணம் மனப்பாடம் இருக்கு, எத்தனை நாள் ஆயிருக்கும்? கேட்டு 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 மனப்பாடம் ஆச்சு. அது ஒண்ணுதான் கேட்டு கேட்டு மனப்பாடம் ஆச்சு. மற்றெல்லாம் படிச்சு படிச்சு தானே மனப்பாடம் ஆச்சு. அப்படியே படித்தோம், அப்படியே படித்து நாள்தோறும் முற்றோதல் பண்ணி 10 பதிகமாக படித்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டாந்து வச்சோம். அதை அப்படி சொல்லி ரசித்து பார்த்து சிவசிவா சிவசிவான்னு அறிவு அடங்கதை விட்டு போட்டு எனக்கு இவ்வளவு தெரியும், உனக்கு என்ன தெரியும், எனக்கு இவ்வளோ தெரியும், உனக்கு என்ன தெரியும்னு போய் சண்டையிடுவதற்கல்ல படிப்பது. அதுக்கு சொன்னார், 2 நாய் சேர்ந்து தெருவில் சண்டை போட்டுக்கு பார்த்தீங்களா? அதுங்க கற்க இடர்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றவர்வால் தர்க்கமிட்டு நாய் போல செல்லனவோ. நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ. நெஞ்சு அடங்கணுங்க. நீங்க நன்கு படித்திருக்கிறீர், படித்ததை உணர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்க நெஞ்சம் அப்படியே சத்தமிட்டு கொண்டு இல்லாமல் அமைதியாக அடங்குதல் வேண்டும் என்று நம்முடைய தர்மயாதீன குரு முதல்வர் குரு ஞான சம்பந்த பெருந்தகை அறிவுறுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த பகுதியில் வள்ளுவ பெருந்தகை நமக்கு அறிவுறுத்துவது, அந்த குரலை கேட்காத விட்டதுனால தான் இந்த உயிர்கள் இத்தனை துன்பத்துக்கு ஆளாகி நிற்கிறது என்ற செய்தியை இங்கே கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியை ஒரு தேநீர் பருகி வந்துட்டு கொஞ்சம் தெம்பாக கேட்போம். அதனால் தேநீர் விடைக்கு பிறகு ஒரு 10 நிமிடம்